சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு மார்ச் 2024 ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிடணுங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வந்துடவே கூடாது. இது ஓப்பனாக சொல்லணுன்னா இப்போ வேண்டியது பொறுமை, கண்ணியம், கட்டுப்பாடு. உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடோடு இருந்துருங்க. அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா பயம்புறுத்த விரும்பலை, ஆனால் எந்த பயமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த பதிவு. ஏற்கனவே 2ஆம் வீட்டில் கேது, 7ல் சனி பகவான், 6ஆம் வீட்டில் செவ்வாய் வேற உச்சம் பெற்றார். உங்களுடைய ராசி அதிபதி தன்னுடைய பகை கிரகத்தோட வேற போய் சேர்றார். அது எப்போ வரைக்கும்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சுகமாக சின்ன விஷயம் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். 2ஆம் வீடுன்றது தனம், வாக்கு, குடும்பம். அடுத்தது உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய 8ஆம் வீட்டோட வேற போய் சேர போகிறார் செகண்ட் ஹாஃப்ல. அப்போ ராகுவோட. ஆனால் இது ஜெயிக்க முடியுமா? 100% நீங்கள் ஸ்மூத்தாக கடக்க முடியும். அதுக்கு நீங்கள் பின்பற்றக்கூடிய விஷயம் பொறுமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஸோ இந்த ஒரு தெளிவு ஓப்பனாக சொல்லணும்னா, எனக்கு நம்மளுடைய கஸ்டமர் சொன்னாங்க, மேடம் நீங்கள் கொடுக்குற டைட்டிலை நான் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கங்கே வச்சுக்கிட்டேன். ஸோ அதை டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ணும்போது பார்ப்பேன், ட்ரெஸ் பண்ணிக்கும் போது பார்ப்பேன், அங்கங்கே ஒட்டிட்டேன்னா அப்போ ஓகே அப்படின்னு மைண்டை தெளிவு பண்ணிகிட்டே இருந்ததுன்னாங்க. அட இவ்வளவு ஒரு தம்ப்நெயில் ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக எழுத ஆரம்பித்தேன். உங்களுடைய உற்சாகம் தானேங்க. ஸோ அந்த பாயிண்டில் உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணிக்கணும்னா பொறுமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஸோ அந்த கட்டுப்பாடும் டேக் இட் ஈஸி பாலிசி. ஓகே பாலிசி சொல்கிறியா? ஓகேப்பா, சரிப்பா, திங்க் பண்ணுறேன்ப்பா அப்படின்றது. யாரையும் நீங்கள் இப்போ ஜட்ஜ் பண்ணக்கூடாது. யார் உங்களை ஜட்ஜ் பண்ணி சொல்லக்கூடிய ப்ரிடிக்ஷனையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அப்போ ஏன்பா நீ இப்படி பேசுகிற? ஓகேப்பா, உனக்கு புரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். என்னடி இவனே என்னை எப்பயுமே இப்படி பேசுகிறா அப்படின்ற வாக்குவாதங்கள் வேண்டாம். நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இப்போ டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா படிச்சிரு, ஏதாவது கோட்டை விட்ட உன்னதான் ஸ்கூலே நம்பிட்டு இருக்கு பார்த்தியா, ஆனால் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணு நீ கோயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாசிட்டிவான எக்ஸ்ப்ரெஷனை விட நெகட்டிவான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும். அந்த இடத்துல அலர்ட், டேக் இட் ஈஸி, ஓகே பாலிசி அப்படின்றது வரணும். சரி, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லையா? ஏன்னா ஒரு ஜாபில், கெரியரில் இருக்கிறவங்க, எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் மந்த் இட்ஸ் தேர் லைஃப். ஸோ அப்படிப்பட்ட மாதத்தில் சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு இப்படி வரும்போது ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் 101% ஜெயிக்க முடியும். ஒய் அப்படின்னா, அட குரு தான் உங்களை பார்க்குறாரே, குரு டைரக்டாக உங்களை பார்க்குறாரே, அப்போ அந்த இடத்துல குரு காஷன் கொடுப்பார். ஆனால் அந்த காஷனை நீங்கள் எடுத்துக்கணும். அவசரம் கூடாது, நிதானம் வேணும். எந்த ஒரு பாயிண்ட்டையும் இப்படி போய் சொல்லிட்டாங்க மிஸ்ஸு அப்படின்னு எடுத்துக்கிறத விட, அப்போ நம்ம பண்ணினோம் பட் ஸ்டில் நான் ஜெயிப்பேன், எஸ் ஷுவர் அப்படின்ற ஒரு கான்செப்டை உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, என்ன சிம்மராசி அதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலே சிம்மராசிக்கு டிப்ரெஷன் லெவல் போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சிம்மராசிக்கு இப்போ 6ஆம் வீட்டில் செவ்வாய், அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் ரொம்ப சீக்கிரம் சூரியன் சனியோட சேர்றார். அடுத்தது ராசி அதிபதி பங்குனி மாதத்தில் சூரியன் ராகு புதனோட போய் சேர்றார். அப்போது லாபஸ்தானாதிபதியும் புதன், 2ஆம் அதிபதியும் புதன். அப்படின்னா என்ன? உங்கள் புத்தியை தெளிவாக வச்சுக்கோங்க, லாபம் நிச்சயம். புத்தி தெளிவால் லாபம் நிச்சயம். சரி, இந்த காலகட்டத்தில் ஃபேமிலி லைஃப், கணவர் மனைவியினுடைய ஒற்றுமை ரொம்ப ரொம்ப காஷனாக பார்த்துக்கணும். கணவன் மனைவி அப்படின்னாலே அங்கே அன்பு, அரவணைப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க வேண்டிய மரியாதை, இது மட்டும் இருந்தாலே போதுங்க. எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் அது காணாம போயிடும். அங்கே வேண்டியது அடிப்படை அன்பு, நோ ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்த அதிகமாக வச்சிடுங்களேன். ஹஸ்பண்ட் மேலே, ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் மேலே, அவங்கக்கிட்ட இரிட்டேட்டே ஆக வேண்டாமே. இதுதான் டூல். நெவர் போக் தெம்.
நீ இப்படி பண்ண பாரு, எவ்வளோ நல்லா அங்கே பேசிட்டு இங்கே வந்து இப்படி பேசின அப்படின்ற மாதிரி போக்கே பண்ணக்கூடாது அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு எக்கச்சக்கமாக ஹர்ட் பண்ணிடும். அப்போது இப்போ திருமணம் ஆக வேண்டியவங்க, அதாவது நிச்சயமாயிடுச்சு, கல்யாணத்துக்கு ஆன் த ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு கசப்பாயிடும். அப்போ தான் கல்யாணம் ஆனவங்களுக்கும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இந்த மாதம் அதிகமாக இப்போ திருமணம், குடும்பம் அப்படின்ற என்ட்ரி கொடுக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது அந்த நல்ல ஸ்மைலி பொம்மை. அந்த ஸ்மைலின்ற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக இதை கடந்துடலாம். அதே மாதிரி எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? இப்போ யார் சொல்கிறதும் மைண்டில் எடுத்துக்க வேண்டாம். முக்கியமாக எக்ஸாம், இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்ஸ், 10th 12th எந்த ஒரு எக்ஸாமும் எழுதக்கூடிய அருமையான குழந்தைகளுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த ஆன்சர் கரெக்டாப்பா, இதுக்கு என்ன சொல்லுப்பா, நேற்று எக்ஸாம் எழுதினதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்கிறான்றதை கேட்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அது திருப்தியாக போய் எழுதிட்டு வாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ஜாலியாக எக்ஸாமுக்கு போங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி சுக்ரன். அந்த சுக்ரன் வந்து உங்களுக்கு அதே 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்படி இருக்கும்போது ஜாலி, ஓகே ரைட்டுப்பா, இந்த கொஷின் இல்லாட்டி சாய்ஸில் வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, நீங்கள் தப்பாகவே எழுதிட்டு வெளியில் வரீங்க. அந்த சமயத்தில் ஒரு ஃப்ரெண்டு வந்து என்னப்பா இதுக்கு ஆன்சர் இதானே கேட்டு வராங்க. அப்போது உங்களுக்கு அச்சோ தப்பாக எழுதிட்டோமே, அந்த பயமும் கூடாது. ஏன்னா இங்கே பயம் உங்களை நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்க விடாமல் செஞ்சிடும். ஸோ நெவர் எவர் டிஸ்கஷன் ஆஃப்டர் யோர் எக்ஸாம்ஸுன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. எழுதியாச்சு, போய் அதை மாற்றவா முடியும்? இதில் 2 மார்க் போனால் இன்னொன்று 5 மார்க் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. உங்கள் எக்ஸாம் எதுக்காக எழுதுறீங்க? நெக்ஸ்ட்டு 10th +1 +2 கிடைக்கிறதுக்கு. நீங்கள் 12th எதுக்கு எழுதுறீங்க? காலேஜில் உங்களுக்கு வேண்டிய சீட்டு கிடைக்கிறதுக்கு. அவ்வளவு தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்டை தெளிவாக ஜாலியாக வச்சுக்கிட்டிங்கன்னா things will be really சூப்பர். ஸோ நீங்கள் ஞானம், அப்போது நீங்கள் வீட்ராக் முத்ராவில் உட்காந்துக்கோங்க. சின் முத்ராவில் டெய்லி 5 minutes உட்காந்துக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சுக்ரன்னா ஸ்ரீரங்கநாதர். ஸோ சுக்ரனுடைய ஸ்லோகங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒயிட் கலருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரங்கநாதனுடைய ஸ்லோகங்கள் கேளுங்க. இதெல்லாம் பண்ணும்போது அனைத்து விதத்துலேயுமே உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். இப்போ சிம்மராசி, சிம்ம லக்ன அன்பர்கள் குருன்ற ஒரு அமைப்பு சூப்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக குரு உங்களுக்கு தெளிய வச்சிடுவார். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. ஏன்னா குருனுடைய பார்வை கோடி நன்மை. உங்கள் திசா புத்தி டென்ஷன் கொடுத்தா மட்டும், அதாவது உங்களுக்கு ஆகாத கூடாத எலிமெண்ட் இருந்தால் டபுள் காஷன், ட்ரிபிள் காஷன், ஓ மை காட் 10 times காஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மாத பலன் பார்க்குறது எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? அவ்வளவு முக்கியமோ. இப்போ தெரியும் போது இந்த மார்ச் மாதம் எப்படி இருப்பீங்க? எதையும் பெருசுப்படுத்த மாட்டீங்களே. அப்போ ஜாலியாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, சிம்மராசி சிம்ம லக்ன நண்பர்கள் ஜாலியாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப இப்போ வேண்டியது கண்ணியம், கட்டுப்பாடு. ஓகே, மார்ச் 2024 விசேஷ நாட்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தான் ஃபுல்லாக மாதத்தோடு உட்காந்து எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்போது ரொம்ப மன நிறைவை கொடுக்குது. சரி, எப்போ சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னா 1/15/31, அஷ்டமி 3/17ஆம் தேதி, நவமி 4ஆம் தேதி, 18ஆம் தேதி, 5ஆம் தேதி ரொம்ப முக்கியமான அருமையான வாஸ்து நாள், செவ்வாய்க்கிழமை. வாஸ்து பண்ண வேண்டிய நேரம் 9:42 to 11:12 AM. யாரெல்லாம் அன்றைக்கி வாஸ்து பூஜை போடணுமோ அவங்க எல்லாம் இந்த நாளை சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. வாஸ்து அப்படின்னாலே பூமி இல்லையா? அது செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் ஏகாதேசி, 7ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 8ஆம் தேதி மகா சிவராத்திரி, 10ஆம் தேதி அமாவாசை,
13ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 14ஆம் தேதி காரடையார் நோன்பு, ரொம்ப முக்கியமான நோன்பு. 15ஆம் தேதி கார்த்திகை விரதம், 22ஆம் தேதி பிரதோஷம், 25ஆம் தேதி பௌர்ணமி, அதே 25 பங்குடி உத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், முருகனுடைய வழிபாடு. அனைத்து விஷயங்களையும் முன்னாடி இருந்து நமக்கு தளபதியாக இருந்து காக்கக்கூடிய முருகனுடைய பங்குனி உத்திரம். 30ஆம் தேதி 14ஆம் தேதி பஞ்சமி, 28ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. ஸோ இதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் என்னன்னைக்கு விரதம் இருக்கணுமோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு காரியங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெற்றி 100% நிச்சயம். எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது உறுதி உறுதி உறுதி. மேலும் விவரங்களுக்கு பஞ்சரத்னா ஜெம்ஸ், நம்பர் 33, 7th Street, Tata Bath, Coimbatore. Phone number 98422 6655.